சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியிலிருந்து எழுப்பீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எழுப்பீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் கடந்து செல்லக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகளை, கண்ணீரான சூழ்நிலைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். தமது அன்பை, மகத்துவமான வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பொதுவாக மனிதனுடைய உள்ளம் சந்தோஷமான நேரத்தில், மகிழ்ச்சியான நேரத்தில், சமாதானமான நேரத்தில் கர்த்தரை தேடுவதை காட்டிலும் கவலை, போராட்டம், கண்ணீர், வியாதி, வருத்தம், இந்த நேரங்களிலே தான் மனிதனுடைய உள்ளம் அதிகமாக கர்த்தரை தேடுகிறது. தேவனும் தமது வல்லமையை, தமது அன்பை தமது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார். பாடி ஆராதித்தோம். தனிமையான நேரத்தில் தாயை போல தேற்றினீர், தேவைகளெல்லாம் தெருகி இருக்கும்போது தகப்பனை போல நீர் ஆண்டவரை சுமந்து கொண்டீர். அந்த பாடல் வரிகள் எல்லாம் பாடும்போது அப்படியே கண்கள் எல்லாம் கலங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், அரவணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய கண்ணீரான நேரங்கள், நம்முடைய கண்கள் கர்த்தருடைய கிருபையை, சமூகத்தை பார்க்கிற நேரங்களாக இருக்குமானால் நாம் மனமுடைந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். மாறாக கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேசத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஜனங்கள் எல்லாரும் கவலையோடு கூட, மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். என்ன செய்தி? ராஜா மரித்து விட்டார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற உசியா ராஜா மரித்து விட்டார். இந்த ராஜாவின் மரணம் அந்த அரண்மனையில் உள்ளவர்களையோ, அந்த குடும்பத்தில் அங்கத்தினர்களை மாத்திரமல்ல, முழு தேசத்து மக்களையும் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியது. இஸ்ரவேல் தேசத்தை பல ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். அந்த ராஜாக்களில் இந்த உசியா ராஜா தேசத்திற்கு மிகவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ராஜா, தேவனுக்காக மிகுந்த பக்தி வைராக்கியம் கொண்ட ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16 வயதில் ராஜாவாக பொறுப்பேற்றான். 52 ஆண்டுகள் ராஜாவாக அவன் பதவி வகித்தான். 68 வயதில் அவன் மரணத்தை சந்தித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தை ஆண்ட ராஜாக்களின் பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது உட்பட 40 வருடங்கள் தேசத்தை அரசாண்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீது கூட 40 வருடங்கள் தான். ஆனால் இந்த உசியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தை 52 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். தேசத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தான். ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள் இவனுடைய ஆட்சி காலத்தில். இப்படிப்பட்ட ராஜாவின் மரணம் ஒரு முதிர் வயதில் ஏற்பட்ட மரணம் தான் என்றாலும், அந்த ராஜாவின் மரணம் மிக பெரும் துயரத்தில், துக்கத்தில் ஜனங்களை ஆழ்த்தியது. இந்த கண்ணீரான நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியும் மிகவும் மனம் உடைந்தவனாக காணப்பட்டான். அவன் செய்த காரியம், அந்த துக்கத்திலேயே அவன் அமர்ந்து கொண்டிராமல் எழுந்து தேவனுடைய ஆலயத்திற்குள் கடந்து செல்லுகிறான். இது உசியா ராஜா ஏசாயாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பன். ஒரு நண்பனின் மரணம், தேசத்தின் ஒரு தூண், முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ராஜாவின் மரணம், இந்த இரண்டும் ஏசாயாவை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியது. துயரத்தில், துக்கத்தில் அவன் தேவனுடைய ஆலயத்திற்குள் கடந்து செல்லுகிறான். அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய ஆலயத்திற்குள் வருகிறோம். என்றாலும் கவலைகள், மனபாரங்கள், துக்கங்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நாம் தேடி செல்லக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சிலர் கவலையை போர்க்க பாவத்தை செய்வார்கள். மனம் ரொம்ப துக்கமாக இருக்கிறது, ஆதலால் தான் பாஸ்டர் நான் இந்த பாவத்தை செய்கிறேன் என்று சிலர் பாவத்துக்கு கவலையை காரணமாக இழுப்பார்கள். டிவி காரியம், சிகரெட் குடிப்பது, பலவிதமான காரியங்களை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவலை, ரொம்ப ரொம்ப எனக்கு மன பாரம், இதை செஞ்சாதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பாவம் ஒருபோதும் நமக்கு நிம்மதியை தராது, மாறாக பாவம் இன்னும் வேதனையை நமக்கு பெருக பண்ணும். ஆனால் இந்த ஏசாயா மிகுந்த துக்கம், அதிர்ச்சி, மிகுந்த வேதனை, தேவனுடைய சமூகத்திற்கு போகிறான். அன்பான சகோதரனை, சகோதரி, இன்றைக்கு அநேகர்
துக்கத்திலே அல்லது நல்ல சந்தோஷமான சூழ்நிலையிலே எந்த நேரமாக இருந்தாலும் தேவ சமூகத்தை தேடுவதிலே கருத்தற்று இருப்பதால் தான் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், அடிக்கடி மனம் சோர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஏசாயா ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. வேதத்தில் இருக்கிற பெரிய தீர்க்கதரிசிகளில் ஏசாயா முதன்மையானவன். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை தன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவ சமூகத்தை தேடி சென்றான் என்றால் நாம் எல்லாரும் இன்னும் அதிகமாய் தேடி செல்ல வேண்டும். ஏசாயா தேடி சென்றதால் என்ன நடந்தது? அவனுக்கு ஒரு தரிசனம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பதை காண்கிறான். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையின் காட்சி அவனுடைய உள்ளத்தை ஆற்றி தேற்றுகிறது. அவன் அந்த துக்கத்திலிருந்து ஆறுதலை, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறான். மாத்திரமல்ல, அவன் தேசத்திற்கே ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தான். தேசத்து ஜனங்கள் இந்த ராஜாவின் மரணத்தினால் தேசத்தில் சூழ்ந்த அந்த திடீர் இருளினால் கலங்கி போயிருந்தார்கள். ஏசாயாவின் வார்த்தைகள் தேசத்து ஜனங்களுக்கு ஆறுதலாக பலனாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கிற பெற்றோர்கள், தேவனை தேடி வருகிற, அவரை கனப்படுத்துகிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கடிகள் வரும்பொழுது அற்புதமான ஆலோசகர்களாக விளங்குவார்கள். பெற்றோர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தடுமாற இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஊன்றுகோலாய் அமையும். ஏசாயாவின் வார்த்தைகள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம், ஏசாயாவுக்கும் தேவனுக்கும் அந்த ஆலயத்திற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தது. தேவனது பாதத்தில், அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஊழியக்காரர்கள், கண்ணீரோடு கவலையோடு வருகிற திருச்சபை மக்களுக்கு ஆறுதலையும் பலனையும் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனையோடு கூட விசுவாசிகள் வருகிறார்கள் என்பது ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார். நேராக அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு குறிப்பிட்டு செல்லும். அவர்கள் கர்த்தருக்குள் பலம் கொண்டவர்களாய் சமாதானமாய் கடந்து செல்வார்கள். தேவனை கனப்படுத்துகிற பெற்றோர், தேவனது பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட திருச்சபை பாக்கியம் உள்ளவைகள். நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பங்களாய் திருச்சபையாய் இருப்பதாக சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 13 வசனங்கள். பல குறிப்புகளை எடுக்கலாம். முக்கியமாக 3 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. முதல் குறிப்பு, ஏசாயா தேவனை காண்கிறான். 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். துக்கத்தோடு, துயரத்தோடு, கவலையோடு தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களை தேவன் வந்த வண்ணமாக திருப்பி அனுப்புவதே இல்லை. அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை தமது ஆலயத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஏசாயா துக்கம் நீங்கி ஆறுதலையும் பலனையும் பெற்றுக்கொண்டதற்கு காரணம், அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றான், அவன் தேவனை தரிசித்தான். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கர்த்தர் நம்ம அனைவரையும் இப்படிப்பட்ட பலத்தினாலே நிரப்புவாராக. பிரச்சனைகள் இல்லாத வீடுகள் இல்லை. எல்லாரும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஆலயத்துக்கு வருகிறீர்கள். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தான் ஊழியக்காரனாகிய நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய துக்கங்கள் நம்மை வீழ்த்தி விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்முடைய தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா தேவனது ஆலயத்திற்கு வந்த உடனே அவன் கண்ட 2 காட்சிகள் அவனுக்கு ஒரு பலனை கொண்டு வந்தது. என்ன 2 காட்சிகள்? ஒன்று, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை அவன் காண்கிறான். இரண்டாவது, அவனுடைய காதுகள் கோடிக்கணக்கான தேவதூதர்கள், சேராபின்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற அந்த துதியினாலே
அந்த தேவாலயம் மாத்திரமல்ல, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் கவலை, ஆனால் பூமி முழுவதும் தேவனுடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏசாயா ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். என் தேவன் நித்தியமாய் ராஜாவாக இருக்கிறவர். உசியா ராஜா மரித்தாலும் ராஜாதி ராஜா, தேசத்தை ஆளுகிறவர், உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர், நன்மைகளினாலே நிரப்புகிறவர், உயிரோடு கூட இருக்கிறார். அவர் அரசாளுகிறார் என்று ஏசாயாவினுடைய கண்கள் கண்டது. யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். வியாதி, வருத்தங்கள், பிரச்சனைகள் அவனை மரண பள்ளத்தாக்கில் நடத்தி கொண்டிருந்தது. மரணம் வந்துவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. திடீரென்று அவனுடைய வீட்டிலே பிள்ளைகளால் ஏற்பட்ட மரணங்கள் அவனை நிலை கொலைய வைத்தது. அவனுடைய சரீரத்தில் காணப்பட்ட வியாதி அவனை கவலை கொள்ள வைத்தது. ஆனால் அவன் கண்களை ஏறெடுத்து சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சகோதரனே, சகோதரியே, ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய கண்கள் கண்ட காட்சி என்ன? அவன் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வரும்பொழுது வழி நெடுக இருக்கிற ஜனங்கள் ஓ என்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். பெண்கள் கூட்டம் கூட்டமாக கூடி மார்பிலை அடித்து கொண்டு புலம்பல் பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மரணத்தில் புலம்பல் பாடல் உண்டு, நம்ம கூட ஊரில் கேட்டிருப்போம். ஆண்கள் அழுது கொண்டிருப்பார்கள், கவலையோடு பேசிக்கொண்டிருப்பார்கள், பெண்கள் புலம்பல் பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவன் ரொம்ப துக்கத்தோடு அப்படியே நடந்து வரான். ஜனங்களின் கண்ணீர், பெண்களின் வேதனை. ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அவன் கடந்து போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான், தேவனுடைய ஆராதனையை கேட்குறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் நிரம்புகிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய கவலையான நேரத்தில் உங்களுடைய கால்கள் எங்கே நிற்கிறது? உங்களை பலவீனப்படுத்துகிற இடத்துல தொடர்ந்து நீங்கள் தரித்திருக்காதிருங்கள். உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தக்கூடிய தேவ சமூகத்திற்கு நீங்கள் ஓடோடி வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தினால் உண்டாகிற பலன், அவருடைய பிரசன்னத்தினால் உண்டாகிற ஆறுதல், உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வாயிலே புலம்பல் பாட்டு ஒரு ஆனந்த களிப்பாய் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் ஆராதனையில் வந்து நல்லா சத்தமாக பாடி துதிங்க. ஏசாயாவினுடைய பிரச்சனை மாறுவதற்கு 2 காரணம். அவன் புலம்பிக் கொண்டிராமல், துக்கத்தோடு இராமல், அவனும் பலன் கொண்டு தன்னுடைய தேசத்தையும் திருச்சபையும் பலன் கொள்வதற்கு 2 காரணம். 1, அவன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய மகிமையை தரிசித்தான். 2, அந்த துதி ஆராதனையில் அவன் இணைந்து கொண்டான். அன்பானவர்களே, நான் அன்பாய் கேட்கிறேன், உங்கள் வீடு இந்த ஆலயத்தை காட்டிலும் நல்லதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுது உங்களுடைய கால்கள் தரித்திருக்கிறதோ, ஆணித்தரமாக சொல்லுகிறேன், உங்களுடைய துக்கங்கள் படிப்படியாய் விலகும். உங்களுடைய வீட்டிலே காணப்படுகிற சண்டைகள், புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் மோசேக்கு கடும் தலைவலி, மிக நெருக்கடியான ஒரு தருணம். ஒரு பக்கம் ஜனங்கள் பாவத்தில் பின்மாற்றத்தில் விழுந்து போயிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டு, பின்வாங்கி போன ஜனங்கள் மீது கோபம் கொண்டு, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் சொல்லுகிறார், இனி நான் உங்களோடு கூட வரமாட்டேன். நான் என்னுடைய ஸ்தானத்திற்கு கடந்து போய் விடுவேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்களை கானானில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன், நான் வரமாட்டேன். மோசே மிகுந்த துக்கத்தில் இருக்கிறான், குழப்பத்தில் இருக்கிறான். ஒரு பக்கம் ஒத்துழைக்காத திருச்சபை, ஒரு பக்கம் தேவன் கோபம் கொண்டு விலகி செல்லுகிற சூழ்நிலை. மிக கவலையோடு கூட இருக்கிறான். மோசே ஒருவேளை இப்படி தான் சொல்லியிருப்பான். நான் ஒரு சில டைம் இப்படி சொல்லியிருக்கிறேன். மோசே சொல்லலை, ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இதுக்குத்தான் நான் அப்பொழுதே சொன்னப்பா, நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னுட்டு. இந்த ஜனங்க என்னை நம்ப மாட்டாங்க, இந்த ஜனங்க என்னை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, ஒத்துழைக்கவும் மாட்டாங்க. நானும் ரொம்ப வாக்கில் செய்யலை வல்லவன் இல்லைப்பா, திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் ஆண்டவரே. ஆனால் என்னை பிடிவாதமாக நீ வந்தே திறன்னு அழைச்சிட்டு வந்துட்டு
இப்பொழுது நான் வரமாட்டேன் உங்களோட, நான் போக போறேன்னு சொல்றீரே, என்ன நியாயம்? இதுதான் மோசே அங்கலாய்த்திருக்க வேண்டும். மனுஷனா நம்ம அப்படிதான் பேசுவோம். ஆனால் மோசே எந்த வார்த்தையும் பேசலைங்க. கவனிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பக்கம் ஜனங்களுடைய பாவம், ஒத்துழைக்காத தன்மை, ஒரு பக்கம் தேவன் விலகி செல்லுகிற சூழ்நிலை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறீங்க, பொண்டாட்டி புரிஞ்சிக்கல, புருஷன் ஒத்துழைக்கல, பிள்ளைகளும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இல்லை, என்ன நினைப்பீங்க? எதுக்கு இந்த குடும்பத்தில் நான் இருக்கணும்? என்னத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும்? கண்டிப்பாக நம்ம ஏன் நான் இவ்வளோ பிரயாசப்படணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புலம்புவீங்க. மோசே, எதுக்கு ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம்? நான் கவனம் எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக இருந்திருப்பனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வாயை திறந்து சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நெருக்கமான நேரத்தில் தேவனது சமூகத்துக்கு போனான். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் என்னை பலப்படுத்தும். இந்த தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இந்த ஜனங்களை பார்த்தோன்னா நான் சோர்ந்து போயிடுவேன்ப்பா. பின்வாங்கி போன ஜனங்கள், ஒத்துழைக்காத மக்கள், குடும்பத்தை பார்த்தேன்னா நான் ஆண்டவரே அப்பா முடங்கி போயிடுவேன்ப்பா. ஆனால் நான் உம்மை பார்க்குறேன். அழைத்தவர் நீர், தெரிந்தெடுத்தவர் நீர், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தாலும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஏசாயா தேவனை தரிசித்தான். மோசே தேவனது மகிமையை கண்டான். அந்த சபை, அந்த தேசம் பலன் கொண்டது. உங்கள் குடும்பம் உடைஞ்சி போயிடக்கூடாது. ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வாங்க. சமுதாயத்தில் ஏகப்பட்ட அக்கிரமம், பிள்ளைகளை நிம்மதியாக அனுப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாத அளவுக்கு பாவமும் துன்மார்க்கமும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் யாருடைய கால்கள் தேவனது சமூகத்தில் உற்சாகமாய் வாஞ்சியாக தரித்திருக்கிறதோ அவர்களுடைய குடும்பத்தின் சமாதானம் பெரிதாக இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அந்த சபை பத்திரமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனது சட்டம், ஒருவன் தேவனை தரிசித்து விட்டால் அவன் இந்த பூமியில் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் பரலோகத்துக்கு வந்துவிட வேண்டும். மோசேயோ கண்ணீரோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான், குழப்பத்தோடு கூட இருக்கிறான். ஏன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தீர்னு கூட அவன் கேட்கல. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளோன்னு கேட்கிறான். இந்த ஜெபத்தை ஆண்டவரால் நிராகரிக்க முடியல. ஆனால் தேவனது சட்டத்தை தேவன் மீறவும் மாட்டார். வேதத்தை மீறி கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டார். இந்த வேதத்துக்கு உட்பட்டு தான் கர்த்தரை செயல்படுவார். அப்போ தேவன் ஒன்று செய்கிறார். ஊழியக்காரனுடைய அந்த கவலை நீங்கணும், அவனுக்கு ஆறுதல் பலன் உண்டாகணும். அவனுடைய கோரிக்கையும் நிராகரிக்கக்கூடாது, வேதத்தின் சட்டமும் மீறப்படக்கூடாது. மோசே கிட்ட வரார். மோசே, இவ்வளோ கவலை, இவ்வளோ குழப்பம், இவ்வளோ பிரச்சனை, என்ன நேசித்து என் மகிமையை வாஞ்சிக்கிற உனக்கு நான் ஒன்று செய்கிறேன். நான் உன் பக்கத்தில் வருவேன், உன் அருகே நான் கடந்து போவேன். உன் பக்கத்தில் வரும்பொழுது என்னுடைய கரத்தினால உன்னை மூடி விடுவேன். நான் உன்னை விட்டு கடந்து போயிட்ட பின்னாடி என்னுடைய கரத்தை எடுப்பேன். என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்ப்பாய். என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவராலும் உயிரோடு இருக்கக்கூடாது. எவ்வளவு அற்புதமான தேவன்க நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை சந்தோஷப்படுத்துறதுல கர்த்தரை போல யாரும் இல்லை. பிரதர் சிஸ்டர், உன்னை அழ வைக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு உன் கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். நீ கேட்க வேண்டிய ஒன்று, ஆலயத்துக்கு ஓடோடி வா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். வேலை ஸ்தலத்தில் பாடு, போராட்டம், படிக்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் எந்த ஒத்துழைப்பு சரியாக இல்லை, தாயே தகப்பனே, தம்பியே தங்கையே, ஆலயத்தில் வந்து முழங்கால நின்று ஆண்டவர் உம்முடைய மகிமை எனக்கு காட்டணும், நான் வெற்றியுள்ள பாத்திரமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் குடும்பம் நிற்கணும், என் சபை வெற்றி நட போடணும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
மனசோர்விலிருந்து எழுந்து வா தேவ பிள்ளையே. உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய கவலையிலே, துக்கத்திலே நீ முடங்கி கிடக்காதே. உன்னை தூக்கி எடுக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, உன்னை பலப்படுத்தி நடத்தக்கூடிய, உனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவர் உனக்காக ஆலயத்திலே காத்து கொண்டு இருக்கிறார். அவர் உனக்காக யுத்தம் செய்வார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? தேவனது பலத்த கரத்தை, ஓங்கிய புயத்தை கண்ட மோசே கர்த்தரை பாடி துதிக்கிறான். கவனியுங்கள், ஒன்று தேவனது மகிமையை பார்க்கிறான், இரண்டு தேவனை கர்த்தரை துதிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு அனுபவம் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கணுங்க. ஊழியக்காரன், விசுவாசி வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. தேவ மகிமையை பார்க்கணும், விடுதலையாக கர்த்தரை துதிக்கணும். தேவரீர் உமக்கொப்பானவர் யார் இல்லப்பா? அற்புதங்களை செய்கிற உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லாய். துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறுகிறது. வனாந்திரத்தில் ஒரு வல்லமையான ஆராதனை உண்டானது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, தகப்பனே, என் ஜனங்கள் உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே, கவலையோடு பாரத்தோடு உம்முடைய ஆலயத்துக்கு ஓடோடி வருகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை இன்னும் கானானுக்குள் போகவில்லை. வனாந்தரத்திலே நாங்கள் தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரம் புலம்புகிறோம். ஆனாலும் உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்தருளும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த ஆராதனை, இந்த சபையிலே நடக்கிற ஆராதனையில ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக. பாடல் நேரங்களில் உம்முடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். தன்னை நம்புகிற இளைஞர்கள் இடறி போவார்கள். வாலிப பலத்தில் மிடுக்கில் நிற்கிறவர்கள் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆண்டவர் உங்களை கழுகுகளைப் போல எழும்பச் செய்வாராக, சிறகடித்து பறக்கச் செய்வாராக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. மத்தேயு 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். கவனியுங்கள் அன்பானவர்களே, உங்களை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் சில நேரம் கடினமான வார்த்தைகளையும் பேசுவார். உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் சில நேரம் எச்சரிக்கும் வார்த்தைகளையும் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, உணராதவர்களாக இருக்கிறபடினால் நான் அவர்களோடு எப்படி பேசுகிறேன்? ஓமைகளாக பேசுகிறேன். அன்பானவர்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி சொல்கிறார். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை அருகே விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுகளுக்கு நடுவே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 4 விதமான ஓமைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 4 விதமான ஊமைகளை குறித்து சொல்லி கொண்டு இருக்கும்போது சீஷர்களுக்கு அது விளங்கலை. தனித்து போய் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும், ஆண்டவர் எங்களுக்கு விளக்கி சொல்லணும். அப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்கிறத கவனிங்க. எத்தனை பேர் இங்கே கவனிக்கிறீங்கன்னு தெரியல. அதை தான் இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. சிலர் கண் இருக்குது, ஆனால் அவங்க காண்றது கிடையாது. சிலருக்கு காது இருக்குது, அவர்கள் கேட்பது கிடையாது. ஆலயத்தில் தான் குழந்தைகளோடு விளையாடுவாங்க. வீட்டில் குழந்தைகளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சனின்னு திட்டின்னு இருப்பாங்க. இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு அது முத்தா தெரியும், மணியே தெரியும். இங்கே உட்காந்து நல்லா தூங்குவாங்க. வீட்டில் கொட்டை கொட்டையாக முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆலயத்தில் வர்றது ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தை உணர்றதுக்கு, ஆனால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே எழுந்து போயிடுவாங்க. பிரதர், சிஸ்டர், உங்கள் கண்ணு காண்கிற கண்ணாக இருக்கணும். 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள். எத்தனை கண்ணு இங்கே பாக்கியம் உள்ள கண்கள்னு கர்த்தர் ஒருவரே அறிவார். எத்தனை காதுகள் விருத்த சேதனமுள்ள காதுகள் என்பது கர்த்தருக்கே தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோடு நான் ஊமைகளாக ஏன் பேசுகிறேன்? அவர்கள் காணாதவர்கள், அவர்கள் கேளாதவர்கள், உணராதவர்கள். சிலர் சபைக்கு வர்றது ஒரு ஃபார்மாலிட்டி. அவர்கள் சர்ச்சில் இருக்கிற அந்த நேரம் கர்த்தருக்கு பிரியமான நேரமாக, ஒரு அர்ப்பணிப்பின் நேரமாக இருக்கிறார்களா என்பது கர்த்தரே அறிவார்.
உங்களுடைய முகங்களை பார்க்கிறேன். நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் ஆண்டவர் கவனிக்கிறார். எந்த கண் காண்கிறது, எந்த காது கவனித்து கேட்கிறது? சத்தமாமைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய கண்களையும் காதுகளையும் ஆசீர்வதிப்பாராக. பாக்கியமுள்ள மக்களாக நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவது குறிப்புக்குள் நான் போகிறேன். ஆண்டவர் மோசையை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் ஏசாயாவை பலப்படுத்துகிறார். அவளுடைய கண்கள் தேவனுடைய மகிமையை காண்கிறது. அவளுடைய காதுகள் ஆராதனையை கவனிக்கிறது. அந்த கவனிக்கிற காதுகள், காண்கிற கண்கள், இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் எச்சரிக்கிறது. சபைக்கு வருகிற நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு கூட வாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை பார்க்கணும், உம்முடைய பிரசன்னத்தில் நான் பலப்படணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக அமையும் என்று அர்ப்பணிப்போடு வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஏசாயா முதலில் தேவனை கண்டான். இரண்டாவது, ஏசாயா தன்னை காண்கிறான். தேவனது சமூகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று பாவ உணர்வடைகிறான். அன்பானவர்களே, யாருக்குள்ள பாவ உணர்வு ஏற்படும்? தேவனது ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாவே நமக்குள்ள பாவ உணர்வு வந்துடும்னு சொல்லிட முடியாது. தேவனது ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு தேவனது பிரசன்னத்துக்குள்ளே இருந்தாலும் எத்தனையோ பேர் தேவனை தரிசிக்காம அவருடைய பிரசன்னத்தில் இணைந்து கொள்ளாம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து போகிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடிக்கடி நான் இந்த ஊமையை சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த 2 பேரில் ஒருத்தன் பாவ உணர்வு அடையவே இல்லைங்க. ஏன்னா அவனுடைய கண்கள் தேவனை பார்க்கல. அவனுடைய கண்கள் யாரை பார்க்குது? ஆயக்காரனை பார்க்குது. தேவனை காண்கிற கண்கள் அடுத்து தன்னை காணும். ஐயோ, தகுதியற்ற எனக்கா இவ்வளவு கிருபை அப்படின்னு தன்னை தாழ்த்தும். தேவனது பிரசன்னத்தில் இணைந்து கொள்ளும். ஆனால் சபைக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கிற கண்ணு நிச்சயமாக பாவ உணர்வு அடையாது, மாறாக பெருமையாக இருக்கும். அந்த 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பரிசேயனே அதற்கு ஒரு சாட்சி. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த ஆயக்காரன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை கூட திறக்கலைங்க. அவன் கண்ணை கூட திறக்காமல் கண்ணை மூடி பரலோகத்துக்கு கூட ஏறெடுத்து துணிக்காமல் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து தன்னை தாழ்த்துறான். உங்களுடைய கண்ணு திறந்துருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கண்ணு நேராக உங்கள் கண் எங்கே இருக்கணும்னா வேத வசனத்தில் இருக்கணும். செய்தி நேரத்தில் அப்படியே கவனமாக கேட்கணும். உங்களுடைய கண்ணு வேறு எங்காவது பார்த்துச்சுன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேத வசனத்தில் இருக்காது, தேவனது பிரசன்னத்தில் இருக்காது. இந்த பரிசேயனுடைய கண்கள் தேவனை பார்க்கல. தேவனுடைய பிரசன்னத்துக்காக அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி எடுக்கல. பக்கத்தில் அக்கத்தில் அவனுடைய சிந்தை மாறுது. ஆனால் ஆயக்காரனோ, ஆண்டவரே, நான் தகுதி இல்லைப்பா. கர்த்தர் இவனை தான் தொடுறார். சபைக்கு வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர், சந்தோஷம். உன் கண்ணு அங்கே இங்கே உருட்டின்னு இருக்காத. கண்ணை மூடி கர்த்தரைப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ணை திறந்து நேராக கர்த்தருடைய வார்த்தையை கேள். அங்கே இங்கே கண்ணை உருட்டின்னு வேத ஆலயத்துக்கு வந்தோம் ஆசீர்வாதம் இல்லாமல் போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பலிபீடத்திலேயே துணிகரமான பாவம் செய்கிறவர்களாக இருப்பாருங்க. விசுவாசிகளாகி உங்ககிட்ட மாத்திரம் பேசல, பலிபீடத்தில் என்கிட்ட நான் வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியினுடைய குமாரர்கள், பிரதான ஆசாரியனாகி ஏலியினுடைய குமாரர்கள் பலி செலுத்தக்கூடியவர்கள், பலிபீடத்தில் நிற்கிறவர்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவம் பொல்லாதது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்க, ஏரோது ராஜா பிரசங்கம் பண்றான். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். பிரசங்க பீடத்தில் நிற்கிறான். அந்த பிரசங்க பீடத்தில் நின்னாலும் அவன் தேவனை பார்க்காம ஜனங்களை பார்த்ததுனால பெருமையா பேசினான். பிரதர் சிஸ்டர், ஊழியக்காரன் கூட அந்த தப்பு பண்ணான்னா, தேவனை பார்க்காம மனுஷனை பார்த்தான்னா, மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தான்னா, ஆண்டவர் கண்டிப்பாக தண்டிக்கிறவர் தான். அதனால் ஆலயத்துக்கு வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
ஒரு கண்ணியமான ஒரு பயபக்திக்குரிய நேரமாக இந்த ஆராதனை நேரங்கள் அமைவதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் 17 வயசுலேருந்து சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறேன். இப்போ ஊழியக்காரன். இதுக்கு முன்னாடி 17 வயசுலேருந்து வந்துட்டுருக்கிறேன். சும்மா கட்டி போட்ட மாதிரி சர்ச்சில் உட்காந்துருப்பேன். நான் பேச்சுலராக வந்திருக்கிறேன், கல்யாணம் ஆகி வந்திருக்கிறேன், குழந்தைகள் பிறந்து வந்திருக்கிறேன், இப்போ ஊழியக்காரனாக இருக்கிறேன், 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறவனாக இருக்கிறேன். தேவ சமூகத்தில் உட்காந்து நான் அப்படியே நிற்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கங்கே உலாத்திட்டு இருக்கிற ஊழியக்காரர்களெல்லாம் உண்டு. ஆனால் என்கிட்ட அப்படிப்பட்ட எதுவுமே இருக்காது. போகிறேன்னா அங்கே கருத்தாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய சபையை அப்படியே மாற்றுவாராக. கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த திருச்சபை பரிசெயன மாதிரி இருக்கக்கூடாதப்பா, அந்த ஆயக்காரனை மாதிரி கர்த்தரை பார்க்குற, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற மக்கள் கூட்டமாக எங்கள் சபை இருக்கணும். சத்தமாமே நான் சொல்லுங்களேன். பாவ உணர்வடைந்த ஏசாயா என்ன சொல்லுகிறான்? ஐயோ நான் அதமானேன். கவனிங்க, பாவ உணர்வினுடைய அடையாளம் என்ன? ஒரு பயம் இருதயத்தை பிடிக்கும், ஒரு நடுக்கம் பிடிக்கும். ஐயோ நான் அதமானேன். அதமானேன்னா என்ன அர்த்தம்? நான் அழிஞ்சு போயிடுவேன். கிதியோன் தேவனுடைய சமூகத்தை பார்த்தவொன்னு சொல்றான், ஐயோ நம்ம செத்து போவோம். தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தோன்னா எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். காரணம், அவர் பரிசுத்தமான தேவன். அவரை தரிசித்தால் நம்ம மரித்து விடுவோம். நான் அதமானேன். தாவீது சொல்றான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, நம்முடைய தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தண்டிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல் பாயிண்ட்ல சொன்னேன், ஏன் தேவ பிள்ளையே துக்கத்தோடு வருத்தத்தோடு அலைஞ்சிட்டு இருக்கிற? உன்னை நேசிக்கிற கர்த்தர் இருக்கிறார். உன்னை தூக்கி எடுக்க, உன்னை உற்சாகப்படுத்த, உன்னை ஆற்றி தேற்ற கர்த்தர் இருக்கிறார். அன்பின் தேவனை அறிமுகப்படுத்தினேன். இந்த 2வது குறிப்பு, அவர் தண்டிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அவர் நியாய தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது பாவத்தில் விழுந்துட்டான். பத்சேபாள் விஷயத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீயே எந்த மனுஷன்? உடனே அவன் பாவ உணர்வடைகிறான், கதறுகிறான் தேவ சமூகத்தை நோக்கி. 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். பயப்படுறான், நடுங்குறான். பாவம் செஞ்சுட்டோமேன்னு ஒரு பயம் அவனுடைய உள்ளத்தை அப்படியே நடுக்கத்தில் கொண்டு போகிறது. இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு வாயை தொடச்சிட்டு துணிகரமாக சபைக்குள்ள உக்காந்துட்டு நான் ஒரு தப்பும் பண்ணல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் உள்ளத்தை பிடிப்பதாக. கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். நமது தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, நியாய தீர்க்கிற தேவன். நியாய தீர்ப்பு முதல்ல எங்கெங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டில் தொடங்குது. அநியாயம் ஜெயராம்பார், அக்கிரமம் ஜெயராம்பார் சுத்திலோ குழந்தைகளை கெடுத்து கொலை செய்து அநியாயமாக துன்மார்க்கமாக நடக்கிறான் பார், அவன்கிட்ட செகண்ட் தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு முதல்ல பலிபீடத்தில், தேவ ஆலயத்தில். ஆமென் சொல்லுங்களேன். நடுங்குகிறேன் கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னையும் குடும்பத்தையும் திருச்சபையும் அர்ப்பணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. தேவ ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமாய் வர வேண்டிய ஏசாயா துக்கத்தோடு வருகிறார். சில நேரம் பிரதர் சிஸ்டர் நீங்கள் உற்சாகமாக சர்ச்சுக்கு வருவீங்க, சில நேரம் ரொம்ப கவலையாக, ரொம்ப கண்ணீரோடு ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். குழப்பம், கவலை, துக்கம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கை. சில நேரம் வாங்கம்மா சர்ச்சுக்கு போகலாம் ரைட் அப்படின்னு சந்தோஷமாக வரும். சில நேரம் அப்படியே ஒரு டல்லாக கவலை, பாரம், குழப்பம் அப்படியே வரும். வேதம் சொல்லுகிறது, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். இந்த துக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது. துக்கமான சூழ்நிலை நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் உண்டாகிறது, நம்ம குடும்பத்தில் உண்டாகிறது, வேலையில் உண்டாகிறது, நம்மளை சமுதாயத்தில் சுற்றில் இருக்கிற மனுஷன் சாத்தான் எதையாவது நம்மளுக்கு பண்ணி கண்ணீரை கொண்டு வருவோம். அந்த துக்கத்தின் சூழ்நிலையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏசாயாவின் துக்கம் தேவனை மாத்திரம் தரிசித்து விட்டு போய்விடவில்லை, அவன் தன்னை உணர்ந்து தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக அந்த துக்கம் பயன்படுகிறது. கர்த்தர் உங்களை துக்கப்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன பாஸ்டர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லுங்க பாஸ்டர். இல்லை இல்லை,
கர்த்தர் என்னையும் உங்களையும் துக்கப்படுத்துவாராக. இந்த துக்கம் நமக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வருவதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய துக்கம் நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன்னு பவுல் சொல்றார். ஆதலால் சில நேரம் உங்களுடைய கண்களில் வருகிற கண்ணீர் உங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் 3வது குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லிட்டு போகிறேன். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் பிடிக்காமல் வெறுமையான படகோடு அந்த வலையை அலசி கொண்டிருக்கிறான் பேதுரு. ஆண்டவர் பேதுருவிடம் வருகிறார். பேதுருவே, கொஞ்சம் படகை தள்ளு, நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏற்கனவே மனம் நொந்து போயிருக்கிறான். படகும் வெறுமை, என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லை. சரி, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறான். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தை, தேவ சமூகம் பேதுரு விட்டு கொடுக்கிறான். அந்த படகை வெறுமையை கர்த்தர் அனுப்பவே மாட்டார். பிரதர், சிஸ்டர், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ சமூகத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறப்பார், உன்னை நிச்சயமா வெறுமையை கர்த்தர் அனுப்பவே மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் இப்போ நீ வலையை போடு. ஆரம்பத்தில் அவன் தடுமாறினான், நம்ப முடியாதவனா தான். முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கலப்பா, ஆகிலும் உம்முடைய வார்த்தைகளின்படியே நான் வலையை போடுகிறேன். பிரசங்கம் அவனுடைய இருதயத்தை மாற்றியது. ஆண்டவர் பிரசங்கம் பண்ண பண்ண அவனுடைய நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டானது. உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், இத்தனை வருஷம் இத்தனை மாதம் தோல்வின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருக்குள் பலன் கொள்ளுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுங்களேன். போகிறான், 2 படகு நிறைய அற்புதம் நடக்குது. மீனை பிடிக்கிறோம், அற்புதம் நடந்தது, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே அப்படி சொல்லலை. உடனே பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அதாவது ஆண்டவர் அவனை விட்டு போகணுன்னு சொல்லலை, தகுதியே இல்லைப்பா நான். ஒரு அற்புதம் அவனுக்குள்ள தாழ்மையை கொண்டு வந்தது. ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அவனுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்தது. எத்தனை பேர் நீங்கள் பயப்படுறீங்க பிரதர், சிஸ்டர்? இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அனாதை மாதிரி இருந்தோம், தள்ளப்பட்ட கல்ல மாதிரி இருந்தோம். எவ்வளவோ நம்மளை மனுஷனுங்களும் சாத்தானும் வேடிக்கை பொருளை வச்சுட்டு இருந்தாங்க. கர்த்தர் கிருபையை ரட்சித்தார், படிப்படியாய் உயர்த்தினார், சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் வச்சிருக்கிறார். சத்தமா அந்த அற்புதம், அந்த நிறைவு, அந்த ஆசீர்வாதம் பேதுருக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்தது. நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். நீ மேலே வர வர பயத்தோடு இருக்கணும். உலக மனுஷன் சொல்கிறான், பதவி வர வர என்ன வரணும்? பணிவு வரணுமா? நீ மேலே போக போக உன்னை தாழ்மைப்படுத்தணும். பேதுருவுக்குள் இருந்த தாழ்மை நமக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. போன வாரம் நாம் தியானித்தோம், ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அந்த தாழ்மை பேதுருவுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்னையும் உயர்த்துவாராக. ஆனால் இந்த உயர்வு எனக்குள்ளும் நமக்குள்ளும் பயத்தை, நடுக்கத்தை, தாழ்மையை கொண்டு வருவதாக. நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல அந்தஸ்து வந்த பின்பு நாம் காணாமற் போய்விடக்கூடாது. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஆனால் அவருடைய கண்கள் தேடுகிறது எங்கே அந்த 9 பேர் என்று தேடுகிறது. அந்த 9 பேர் விடுதலை, அற்புதம், சுகம் வந்தவுடனே தான் உண்டு தன் குடும்பம் என்று போய்விட்டார்கள். ஆனால் ஒருவன் தாழ்மையாக, நன்றியாக, தகுதியே இல்லாத எனக்கு இத்தனை கிருபையா என்று தேவனுக்கு மகிமை உண்டாக்கக்கூடியவனாக இருந்தான். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பாடல் ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப மனதை தொட்ட பாடல். தேவனை நான் உமது அண்டையில். அந்த பாடலில் கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் என்னை உன் மண்டையில் கொண்டு வந்து சேர்க்கவும். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தர தர, வேலையை தர தர, உயர்வுகளை தர தர, குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அப்படின்னு தர தர, நான் உம்மை விட்டு தூரம் போயிட மாட்டேன்.
கிருபையா நீர் எனக்கு தருகிற ஒவ்வொன்றையும் உன் மண்டையில் என்னை கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பயம் நடுக்கம் நம்மை நிரம்பி இருக்கட்டும். கடைசி குறிப்பு, ஏசாயா தேவனது தேவையை பார்க்கிறான். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா முதலாவதாக தேவனை பார்க்கிறான். அதற்கடுத்து தன்னை பார்த்து பாவ உணர்வடைந்து பயத்தோடு நடுக்கத்தோடு தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறான். இறுதியாக தேவனது தேவையை பார்க்கிறான். தேவன் தன்னுடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி இருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத எனக்கு இத்தனை கிருபையை தந்து என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அவருடைய இருதயமோ பாரத்தோடு கூட இருக்கிறது. யார் எனது காரியமாய் போவான்? ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஏசாயாவே நான் யாரை அனுப்புவேன் ஏசாயாவை பார்த்து சொல்லல. அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம் வருகிறது. யார் எனது காரியமாய் போவான்? அந்த சத்தத்தை கேட்ட ஏசாயாவால் சும்மாக இருக்க முடியவில்லை. தேவனது இருதயத்தின் பாரத்தை பார்த்த பின்பு ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். தன்னுடைய தேவை சந்திச்ச உடனே தன்னுடைய குறைவு நீங்க நான் ஒன்று போய்விடவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலனுள்ள பாத்திரமா இருந்தான். ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். தேவன் ஏன் இஸ்ரவேல் என்கிற திராட்சை செடியை தெரிந்தெடுத்தார்? ஆகாத செடியாய் நரிகள் காட்டு பன்றிகள் உழுது போட்ட அந்த திராட்சை செடியை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதை தோட்டத்தில் கொண்டு வந்து நாட்டி வேலி அடைத்து கற்களை பொறுக்கி போட்டு தண்ணீர் பாய்ச்சி அந்த செடியை நன்றாக வளரச் செய்கிறார். காத்திருக்கிறார் அந்த செடி நல்ல கனி கொடுக்கும் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது பலன் கொடுக்கவில்லை. சத்ருவின் வசமாய் நீங்களும் நானும் அடிமைப்பட்டு இருந்தோம். கர்த்தர் விடுவித்தார். சபையாகிய தோட்டத்தில் கொண்டு வந்து நாட்டினார், நீர் பாய்ச்சினார், பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போட்டார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்ன பலன் தேவனுக்கு உண்டு? தேவனுக்கு நாம் எதை செலுத்துகிறோம்? அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயம் வளருவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்காக நம்மை கொடுக்கிறோமா? நமக்கு இருக்கிற கிருபைகள் தாளந்துகளை கொடுக்கிறோமா? நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பணத்தில் முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. சோத்ரம். இந்த ரெண்டாவது அந்த வசனத்தில் ரெண்டாவது காரியத்தை பாருங்க. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். பிரதர் சிஸ்டர், நிறைய பேர் சர்ச்சை கட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா சர்ச்சை கட்டுறாங்க? இந்த பாஸ் வந்துட்ட பின்னாடி சொந்த வீடை கட்டிட்டாரு, சொந்தமாக கார் வாங்கிட்டாரு, வரும்போது ஒல்லி குச்சி மாதிரி இருந்தார், இப்போ பார்த்தா நல்லா இருக்கிறாரு, நம்மளும் பாஸ்டர் ஆகிடலாம். நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறது எதுக்காக தெரியுமா? நம்மளும் பெரிய ஆள் ஆகிடணும். அதனால் அவங்களுடைய நோக்கம் என்ன ஆகுது? அடுத்த சபைக்கு போகிற விசுவாசிகளை கூப்பிடுறாங்க. என் சபைக்கு இன்றைக்கி வாங்க, என் சபைக்கு வாங்க. அந்த சபையை இன்னொரு சபைக்கு போயிட்டு இருக்கிற ஆத்துமக்களை தான் சபைக்கு இழுத்து தான் பெரிய ஆளாகிறான். இந்த வசனத்தை கவனிங்க. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். நிறைய பேருடைய ஊழியம் தப்பாக இருக்கிறது. அடுத்த சபையிலேருந்து ஆத்துமக்களை கூப்பிட்டு தன்னுடைய சபையில் வச்சுக்கிட்டா பெரிய சபையா? கிடையாது பிரதர் சிஸ்டர். ஒரு சபைக்கு புதிய ஆத்துமா வரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர், இதுதாங்க சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆத்துமாக்களை சந்திக்கணும், ரட்சிப்புகளை நடத்தணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், சபையில் சேர்க்கணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபை. இதுதான் கனி கொடுக்குற சபை. ஆனால் வேறு சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை கூட்டு வந்து உட்கார வச்சு நம்மளை பெருக்கிக்கிட்டு இருக்கிறது. தேவ ராஜ்யம் வளரல, சுய ராஜ்யம் வளருது. பலனற்ற பல திருச்சபைகள் திராட்சை செடியாக இருக்குது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய சபை ஒரு பலனுள்ள திராட்சை செடியாக இருக்கணும். இந்த ஆண்டவரே தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செடிகளும் ஆசீர்வாதமான குடும்பங்களாக இருக்கணும். ஒன்றும் பலனற்ற குடும்பமாக இருக்கக்கூடாது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அருமையானவர்களே,
ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய பிரயாசத்தின் முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுப்போம். இவரே மெய்யான தேவன் என்று தேவனது அன்பை அவரை அறியாத மக்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எனது காரியமாய் போவான். கடைசியாக நான் முடிக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நானும் உமக்கு எதையாகிலும் செய்யணும்ப்பா அப்படின்னு கத்த தொடுவாரானால் அந்த தொடக்கம் கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஏசாயா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக வைக்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும். அடியேன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு அடிமை ஆண்டவரே, நீர் எஜமானனப்பா, என் விருப்பம் இல்லைப்பா, உம்முடைய விருப்பத்தை செய்கிற ஒரு பாத்திரமாக நான் இருக்கிறேன். அர்ப்பணிப்பு முக்கியம், ஆனால் அந்த அர்ப்பணிப்பு கரெக்டாக இருந்தால் கர்த்தர் அழகாக பயன்படுத்துவார். வேதத்தில் 66 புஸ்தகங்க. இந்த 66 புஸ்தகத்துக்கு அடையாளமாக இந்த ஏசாயா 66 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலேயே அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. ஒருத்தர் சபைக்கு வாக்குத்தத்தம் எடுக்கணும்னா அந்த வாக்குத்தத்தத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி ஏசாயா புஸ்தகம். இந்த வருஷம் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான. ஏசாயாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரம் இல்லைங்க, மேசியாவை குறித்து, இயேசுவை குறித்து பலவிதமான, அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் இந்த ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்தின் மகத்துவத்தை சொல்லிட்டே போகலாம். ஏன் இதை சொல்கிறேன்? அர்ப்பணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் பயன்படுத்துறது ஒரு அசாதாரணமாக இருக்கும். ஹல்லேலூயா, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா பெருசாக கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். இதோ அடியேன் இருக்கிறேன். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை தகப்பனே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. தேசத்தில் துக்கம், குடும்பங்களில் ஆண்டவரே புலம்பலின் சத்தம். ஆனால் ஆண்டவர் அங்கே கடந்து வருகிறீர், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறீர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, என்னுடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைகிறது. ஏசாயா தேசத்தில் காணப்பட்ட அந்த துக்கம், அந்த உசியாவின் மரணத்தினால் ஏற்பட்ட கவலை எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2 கரங்களை உயர்த்தி, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பலவீனம், பிள்ளைகளால் பலவிதமான மன உளைச்சல்கள், எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு நாளும் ஓட்டிக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஊழியமோ வாழ்க்கையோ கடினமான சூழ்நிலையிலே போய்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இதோ தேவனது மகிமையை பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உமது மகிமை எனக்கு காண்பித்தருளும். இதோ உன்னுடைய குடும்பம் வெற்றி நடை போடும். உன்னுடைய ஊழியம் பெரிய காரியங்களை செய்கிற ஊழியமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக. ஆண்டவர் சரியா பயன்படுத்தணும்னா அவருக்கு முன்பாக சரியான அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்குதோ அந்த பாத்திரத்தை தான் பயன்படுத்துவீர்னு போன வாரம் தான் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம்ப்பா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கணும்ப்பா. ஒன்றுத்துக்கு உதவாத இருந்த எங்களை ஆண்டவரை எவ்வளவு கிருபை தந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஐயா, ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரை பலப்படுத்தும். ஒரு பயம், நடுக்கம் எங்களுக்குள்ள இருக்கணும். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, என் தேவன் நியாயம் தீர்க்கிறவர். ஆண்டவரே, ஒரு நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய இருதயத்தை பிடிக்கணும். அப்பா, ஒரு அற்புதம் நடந்தாலும் அந்த அற்புதத்தில் ஒரு நடுக்கம் இருக்கணும். எனக்கு போய் இத்தனை அற்புதமா? ஒரு வீட்டை கட்டுறீங்க, இதே வேலூரில் அனாத மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தேன், எனக்கா இந்த வீடு? ஒரு நடுக்கம் பிடிக்கணும். அந்த நடுக்கம் நமக்குள்ள தாழ்மையை கொண்டு வரணும். கரங்களை தட்டி, இயேசுவே, எங்கள் சபை மக்கள் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கட்டும், ஆனால் பயம், நடுக்கம் அவர்களுடைய இருதயத்தில் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய தேவையை நாங்கள் ஆண்டவரை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கக்கூடாதப்பா. உம்முடைய சித்தத்தை செய்கிறவளா நாங்கள் மாறணும். 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் முழங்காற்படையிட்டு, ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களிடத்தில் இருக்கும்.
நாங்கள் வழுவாமல் அதில் நடப்போம் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. உயிருள்ள ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை, உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே, நன்றி மறவாமல் என்றும் நடப்பே, 10 ஒன்றை உமக்கு கொடுப்பே, சாட்சியாய் என்றும் வாழுவே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். சகோதரர் விக்னேஷ் நம்மை இறுதி ஜெபத்தில் நடத்துவார்கள். எங்களை உயிராய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் விரும்புகிற ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் உலகத்தில் நாங்கள் இருக்க கர்த்தர் தாமே நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் எங்களை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவரே தாழ்மை எங்களிடத்தில் காணப்பட கர்த்தர் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை பார்க்கவும் ஆண்டவரே எங்களை பார்க்கவும் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே நாங்கள் தூர ஓடி விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறு துன்பங்களின் ஆண்டவரே துயரங்கள் பாதையில் நாங்கள் நடக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விட்டீரோ என்று நாங்கள் சில நேரம் யோசிக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே அதை அனுமதித்து ஆண்டவரே அந்த துன்பத்தின் பாதையிலே எங்களை உருவாக்கி ஆண்டவரே எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரை இந்த உலகத்தில் ஆண்டவரை ஒரு பெரிய ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் பாத்திரமாய் ஆண்டவரை நீர் வணைகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் இன்னும் எங்களை ஆண்டவரே மெருகேற்றட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரை நிழலிலே தாழ்ந்து இருக்க, அதாவது தாழ்மையா இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெருமை உள்ளவனுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறீர் என்று உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை பார்க்காமல் ஆண்டவரை எங்களை பார்க்க மற்றவர்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் குறைகளை பார்த்து எங்களை நாங்கள் உயர்த்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களிலே என்ன சீர்பட வேண்டும் என்று எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பொழுது ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்விலை செய்து ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் எங்களை ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆண்டவரை மகிமையான பாத்திரமாய் நீர் வைக்க முடியும். ஆண்டவரே, எங்களை நம்முடைய பாதப்படியில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, ஏசாயாவை போன்ற ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் தங்கி இருக்க கர்த்தர் உதவிக்கரம் நீட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் ஆண்டவரே பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆசைப்படுகிற அப்பா காரியங்கள் காணப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குயவன் கையில் அப்பா களிமண்ணை போல ஆண்டவர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் விரும்புகிறபடி எங்களை வணைந்து கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த
சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. Praise the Lord.